C2C அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஐபிஓவை பற்றி தான் பார்க்க போகிறோம். C2C அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் இவங்க பெங்களூர் பேஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பேஸ்டு கம்பெனி. இவங்க ப்ராடக்ட்ஸ் மெயினாக டிஃபென்ஸ் செக்டரில் பயன்படுத்தப்படுது. டிஃபென்ஸ் செக்டரில் டெக்னாலஜி ஓரியன்டான ப்ராடக்ட்ஸில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க அமெரிக்காலையும் இருந்து இவங்க பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ் C4I சிஸ்டம்ஸ், அதாவது C4Iனா கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இது மிலிட்ரி சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலம் டெசிஷன் மேக்கிங்க்கு பயன்படுத்தப்படுது. இது டிஃபென்ஸ் செக்டரில் கம்யூனிகேஷன்ஸ் மானிட்டரிங் பண்ணுவதற்கு ட்ரோன் கமாண்ட் மற்றும் ஃபயர் சப்போர்ட் மற்றும் பல தகவல் தொழில்நுட்பங்களுக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்த ப்ராடக்ட் IIoT, அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவாங்க. இது ERP சப்போர்ட், இதன் மூலம் ERP சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ERPனா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ERP அதாவது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு சாஃப்ட்வேர். ஒரு கம்பெனிக்கு தேவையான அனைத்து விஷயமும் இந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். அக்கௌண்ட்ஸ், HR செக்ஷன், ஃபினான்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின்னு எல்லாமே ஒரே சாஃப்ட்வேரில் இருக்கும். அதுதான் ERP. இதைத்தான் இந்த IIoT மூலமாக இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் AI பேஸ்டு அனலிட்டிக்ஸ் சிஸ்டம், அதாவது AI பேஸ்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் செக்டார், பப்ளிக் செக்டார் மற்றும் ப்ரைவேட் செக்டாருக்கு இந்த சப்போர்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் சில ப்ராடக்ட்ஸ் என்னென்னா ஃபேஷியல் ரெகக்னைசேஷன், ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னைசேஷன் எல்லாமே இதன் மூலம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த ப்ராடக்ட் எம்பெடட் சிஸ்டம். இது மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பினேஷனான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். ஸோ இவங்க இந்த மாதிரி 4 வெர்டிக்கலில் இவங்க பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இன்னும் அவங்க பிஸ்னஸை பற்றி எலாபரேட்டாக சொல்லணும், இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ இதான் அவங்களோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கிறத இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இவங்களோட ஃபினான்ஸுக்கு நம்ம டேரெக்டாக போயிடுவோம். அசட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவதை பார்க்க முடியுது. ரெவன்யூவும் அதிக வளர்ச்சியை காட்டுது. 2022 இருந்து 2023 ஹியூஜ் டிஃப்ரென்ஸை நம்மால் பார்க்க முடியுது. ரெவன்யூ 2023 நிதியாண்டில் இருந்து 2024 நிதியாண்டில் 412% உயர்ந்திருக்கு. இந்த நிதியாண்டில் செகண்ட் குவார்ட்டர்லேயே, அதாவது செப்டம்பர் 30, 2024 இந்த ரெவன்யூவை அவங்க ரீச் ஆகியிருக்காங்க. அதையும் நம்மால் பார்க்க முடியுது. அடுத்து ப்ராஃபிட்டை பார்ப்போம். 2022 லாஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2023 லாஸில் இருந்து மீண்டு ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்திருக்காங்க. 2024 நிதியாண்டில் 327% உயர்ந்திருக்கு இவங்க ப்ராஃபிட். கடன்களும் இருக்குது. செப்டம்பர் 2024 பாரோவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.15 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 11.29% இருக்குது. இந்த IPO மூலம் திரட்டும் நிதியை எக்ஸிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ்க்கு பயன்படுத்த போகிறாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கும் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த IPOவோட டீட்டெயில்ஸு பார்ப்போம். இது ஒரு SME IPO. இவங்க ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கேட்டகரியில் தான் வர்றாங்க. இந்த IPOவோட இஷ்யூ சைஸ் 99 கோடி. கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். இந்த IPO நவம்பர் 22 ஓப்பன் ஆகி நவம்பர் 26 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் நவம்பர் 27, லிஸ்டிங் டேட் நவம்பர் 29. இந்த IPOவோட ப்ரைஸ் பேண்ட் $214 $226 பெர் ஷேராக இருக்குது. ஒரு லாட்டுக்கு 600 ஷேர். ஒரு லாட் அப்ளை பண்ண 1,35,600 தேவைப்படும். SME IPO என்பதை மறந்துவிட வேண்டாம். ஓவராலாக இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. இவங்களுக்கு குளோபல் லெவல்லையும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த IPOவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் $225 இருக்குது. அதன்படி 99% லிஸ்டிங் கெயின் தர வாய்ப்புள்ளதா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இண்டிகேட் பண்ணுது. பட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 100% ஒர்க் ஆகும்னு நம்பக்கூடாது. இந்த IPOவோட ரீட்டைல் கோட்டா 35% இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.